இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட் கெஃபே சிமுலேட்டர் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப நாளாக போடாமல் இருக்கும். சரி இந்த வீடியோ போவோம். அது மட்டும் இல்லை கேஸ், இந்த கேம் ரொம்ப பழசு தான். முன்னாடி லாக்டவுன்லலாம் இந்த கேம் பாப்புலர்லி இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு. சரி இந்த கேம்லாம் முன்னாடிலாம் பார்க்கணுமே என்ன மாரி இருக்கும். சரி கேஸ் இந்த கேம்குள்ளே போவோம். போயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் அமுக்குவோம். இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கி கடை நடத்துவீங்களா இல்லை கடன் இல்லாமல் கடன் 10,000 ரூபா கொடுக்கும். இப்போ கடன் வாங்கினோன்னா 20,000 கிடைக்கும். ஆனால் அதை பேமெண்ட் நிறைய வரும். அதுக்கு நான் கடன் இல்லாமல் நடத்திக்கிறேன்டா. கடை பேர் என்ன கேஸ் பேரை வைக்க, நம்ம சேனல் பேரை வைப்போம். கேமிங் கார்னர் தமிழ் கேமிங் கார்னர் மட்டும் தான் வர முடியும். அதுக்கு மேலே போகாத, வேண்டாம். ஜிசிடி கெஃபேன்னு பார்ப்போம். ஜிசிடி கெஃபே போர் கேஸ். ஜிசிடி கெஃபே இதுதான் கேஸ் கடை பேர். சூப்பராக இருக்குல்ல கேஸ் கடை பேர். இதை மட்டும் ஒன்று சொல்லணும். இந்த கேமு எதுக்கு நான் இந்த கேம் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சென்சிட்டிவ் ஃபுல்லாக வச்சுக்கோம். இந்த எதுக்கு ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கேன், நான் சோம்பேறித்தனமாக இருக்குது வீடியோ போடவே. எதுக்குன்னு கேட்காதீங்க, எல்லாம் சோம்பேறித்தனம் தான். இப்போல்லாம் எல்லாருக்கும் சோம்பேறித்தனமாக தானே இருக்குது. லீவு வேறு ஆரம்பிச்சிட்டு சோம்பேறித்தனமாக இல்லாமல் வந்துச்சோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா. ஆமாம் கேஸ், இந்த இப்போ மறந்துட்டேன் கேஸ். இந்த கேமில் இப்போ ஒரு புதுசாக கொண்டு வந்துட்டான் பாருங்க ஆடு. எல்லாத்துக்கும் ஆடு நடக்கும் போது ஆடு வருது. இந்த ஆடு வேறு எனக்கு மறைக்கவே வேணும். நான் காப்பிரைட்டு கொடுப்பான்னு நம்புகிறேன். எனக்கு காப்பிரைட்டே வந்தது கிடையாது. சரி கேஸ் இனிமேல் கீழே இறங்கி பார்ப்போம். யாரடா நீ? பான் ஷாப் ஞாபகம். பான் ஷாப் ஓனர். இதெல்லாம் விற்பாந்துங்க. சிபியோ பழைய சிபி தான். $1,650. இது $2,000. பார்க்க சூப்பராக இருக்குது. என்ன வாங்கலாம். PS2 600 தானே, இதே பண்ணிடலாம். இது என்ன இது கேமிங் லேப்டாப் 1300. இதையும் அதையும் PS எல்லாத்தையும் பண்ணிடுவோம் கேஸ். சரி இங்கே பாருங்கள் ஜிசிடி கெஃபே. ஏன் கடை கேஸ் கடைக்கு போவோம். என்ன கேஸ் தரப்பில் கேவலமாக இருக்குது, குப்பையாக இருக்குது. போஸ்டர் இருக்குது, போஸ்டர் இங்கே மாட்டோம். கேஸ் மறுபடியும் ஒரு ஆடு. மறுபடியும் இங்கே போஸ்டர் ஒட்டுவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு ப்ரூம் இருக்குது. சரி வழக்கு தான் ஆகணும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணுவா கேஸ். சரி இல்லை நான் சுத்தம் பண்ணுறது காமிப்பேன். இங்கே பாருங்க கேஸ் எப்படி எவனோ ஒருத்தன் ராத்திரி வந்து குப்பையை போட்டுட்டு போகிறாங்க. இவ்வளோ குப்பையாக குப்பைன்னு ஒரு சின்னதாக தூசியாக தான் இருக்கணும். என்ன கேஸ் சிகரெட்லாம் போட்டுருக்கான். மோசமாக இருக்கான். எவ்வளோ மோசமானவன். எவ்வளோ கேவலமான குப்பை இருக்குது. குப்பையாக இருக்கே. இந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சவும் போல. இப்போ குப்பை ஒரு ரூம் போத்தது 2 ரூம் இருக்கா. சூப்பர். அங்கே ரூம் இங்கே ரூம். எவ்வளோ பெரிய கடை. இன்னும் லாக்கில் இருக்கா இந்த இடம். இங்கே ஓப்பனில் இருக்குது. அடுத்தது அப்போனா அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 2 ஃப்ளோர் 2 ரூம் இருக்குது. அன்லாக் பண்ணணும் இப்போ கொஞ்ச நாளில். சரி எல்லாத்தையும் என்னடா இவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்கான். குப்பை ஆடு பாட்டி வருது. கைஸ் ஆடாக வருது. இந்த குப்பையை க்ளீன் பண்ணால் கூட விட மாட்டேன். ஆடு எல்லாத்துக்கும் ஆடு இந்த கேமில். ஆடு நிறைய பக்கு வேறு இருக்குது. இந்த பக்குக்கே நனைஞ்சிது. இந்த பக்கெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க செவனும். இங்கே அதுக்குள்ளே இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா கேஸ், நீங்கள் கூட பார்த்தீங்களா? நான் க்ளீன் பண்ணனா இல்லையா? பண்ணியிருப்பேன். பண்ணனே இப்போ தானே கேஸ் க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே குப்பையாக இருக்குது. இங்கே பாருங்கள் அங்கே 10,000 ரூபா கேஷ் அப்படியே இருக்குது. சரி இது எனக்கு பிசி நம்மளுக்கு போடு. யூஸ் கம்ப்யூட்டர் என்ன இப்படி பொறுமையாக உட்காடுறான். இன்னும் கை கேவலமாக இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் என்ன பழைய விண்டோஸு XP கம்ப்யூட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சுத்தமாக சுற்றிட்டு இருக்குது ரொம்ப. என்ன கேஸ் நிறைய இது. இங்கே பாருங்கள் வால்பேப்பர் நிறைய இருக்குது. என்ன இருக்குது வால்பேப்பரு. சரி இதே இருக்கட்டும். என்ன இறங்கிட்டேன். வால்பேப்பர் இருக்குது. கட் பண்ணுற பட்டன் நமக்கு மறந்துட்டேன். கம்ப்யூட்டர் விட்டே வெளியே வந்துட்டோம். ஏதாவது
அமேசான் ஏதாவது இருக்குமான்னு நினைக்கிறேன். ஜமசான் அமேசான்லாம் கிடையாது. இங்கே ஆர்கேட் மிஷின்லாம் இருக்கு கேஸ் நிறைய. ஒரு ஆர்கேட் மிஷின் வாங்குவோம். ட்ரீம் பேரை கேள்விப்பட்டிருக்கேன். சரி வாசலில் இருக்க பிஎஸ் பண்ணணுமான்னு இருக்கலாம். வேறு என்ன பண்ணேன்னா ஞாபகம்ட்டு ஒரு சேர் வாங்குவோம். ஃபேன்லாம் வேண்டாம். டேபிள் ஃபேன்லாம் வேஸ்ட்டு. பெரிய ஃபேன்னால் இந்த 400 ஃபேன் போடுவோம். ஒரு ஏசி போடுவோம். அர்கேட் மிஷின் இன்னொன்று வேணால் போடுமா? கேஸ் இன்னொரு அர்கேட் மிஷின் வேணுமா? தேவைப்படும். ஓகே போடுவோம். இங்கே அப்படின்னா ஒரு டேபிள் வரும். டேபிள் போச்சு. மறுபடியும் ஆடு. சரி மறுபடியும் ஒரு ஆடு வந்துட்டே இருக்குது இந்த கேமு. இங்கே பாருங்கள் எங்கே டேபிள் இதாக இருக்குது. டேபிள்ஸ் நல்லா சீப்பாக டேபிளே வாங்குவோம். 300 ரூபாய்க்கு போகும். அவ்வளோலாம் வேணாம். நான் இப்போ வந்து 2 அர்கேட் மிஷின் இருக்குது நம்ம கடையில். ஒரு பிசி வேணுமா? இல்லை பிசியில் ப்ரிவே பண்ணலாமா? லேப்டாப் பண்ணுவோம். இந்த லேப்டாப் இருக்குது, ஒரு கேமிங் லேப்டாப் இருக்குது, ஒரு பிசி இருக்குது நம்ம கடை. இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே இங்கே போடுவோம். எது ஃபேனை மட்டும் ஏசியை மாட்டோம். இது என்ன ஃபீலிங் ஃபேனை எடுத்து எந்த ரூமில் மாட்டேன், இந்த ரூமில் மாட்டுவேன். என்ன கேஸ் ஃபேனு இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஃபோட்டோவில் பார்க்க நல்லா இருந்தது, இதில் எனக்கு கேவலமாக இருக்குது. நல்ல வேலை இப்போ பாருங்கள் லைட்டு எப்படி தோணுது, கேவலமாக இருக்குது. ஆமாம் டேபிள் எடுவோம். டேபிளுங்க இது என்ன கம்ப்யூட்டர் டேபிள். இது 300 ரூபா. 200 ரூபாய்க்கு ஒரு நல்ல டேபிளே கொடுக்காங்க கேஸ். என்ன கேஸ் எப்படி வைக்க? இப்படி ஓரத்தில் மோனிட்டர் வச்சிருவோம். அதான் சூப்பராக இருக்கும் கேஸ். இங்கே பாருங்கள் நம்மளோட ரெட் க்ரௌன் பார்க்க விண்டேஜ் மாதிரி இருக்குது லேப்டாப். இது கேமிங் லேப்டாப்னு விற்றுட்டான். இருக்கிறதுல பெஸ்ட்டு கேமிங் லேப்டாப்லாம் இதான்னு சொல்லி விற்கும். என்ன உருட்டுறதுக்கு மண்ணனாக இருப்பாங்க. பிளாஸ்டிக் சேர் வேறு. இந்த சேர் என்ன சேர் இவ்வளோ மோசமான சேராக இருக்குது. உட்காந்து அதை அடி பிடிச்சிருங்க. பிடிச்சிரும். ஒரு பிசி செட்டப் முடிச்சாச்சு. இனிமேல் ஏசி எங்கே இதாக இருக்குது ஏசி. இங்கே ஃபேனும் போட்டாச்சு. ஃபேன் போட்டால் எரிக்கிதான் இங்கே விடுவான். ஏசி மாட்டிடுவோம். ஏன்னா ரொம்ப மறுபடியும் இன்னைக்கு ஆடு மழையா பொழியுது. இங்கே ஏசி எங்கே மாட்டோம்? இங்கே மாட்டோம். பிசி ரொம்ப ஹீட் ஆகிட்டுனா ஃபோனு இல்லை லேப்டாப் ஹீட் ஆகிட்டுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளை அர்கேட் மிஷினை எங்கே வைக்க? சரி அங்கேயே வச்சுருவோம். அங்கே தான் ஏசியால் இருக்குது. கடையை திறக்கும் போது எல்லாரும் பார்க்கணுமே. வாசலில் க்யூ கட்டி நிற்பாங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு பழைய கேமாக இருக்குது. என்ன கண்டது கேம் அது? ஏதோ ஒரு சின்ன கேமாக இருக்குது. பழைய கிட்டே யார் இப்படி நீ ஹோம்லெஸ் பெக்கர் வந்திருக்கான். இவன் வந்து கடைக்குள்ளே வந்தால் கஸ்டமருக்குலாம் பிடிக்காது, அதனால் பேட் ரேட்டிங்லாம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். வீடியோவில் பார்த்துருக்கேன். கேம் நிறைய தடவை விளாண்டுருக்கேன். இந்த கேம் சூப்பராக இருக்கும் விளாண்டுருக்கேன். இந்த கேம்னால் நான் எவ்வளோ பணக்காராக வந்திருக்கேன்னம்மா இந்த கேமில். இங்கே பாருங்கள் இது என்ன கேமு? அதே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸா? சரி கடையை திறப்போம். கடையை திறந்து மங்களகரமாக ஒரு இது போடணும். இந்த வாசலில் போய் பூஜை பண்ணுவோம். இப்போ கடை நல்லா வாழட்டும் நல்லா இருக்கட்டும். கடை யாரை கஸ்டமர் யாரடா நீ வெளியே பார்த்துட்ருக்கேன்? இது என்னது வெறும் வீடு குப்பையை பார்த்துட்ருக்கான். எஸ் யார் ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார்? சார் வாங்க நம்ம கடைக்கு வாங்க. ஒரு போலீஸ் சார் வாங்க சார் கேமிங் செட்டப் எல்லாமே இருக்குது சார். வாங்க சார் உள்ளே போய் கடையில் என்ன வேணாலும் விளாடுங்க சார் போங்க சார். ஏன் சார் நீங்கள் இருக்கீங்க? கேமிங் செட்டப்பில் என்ன கேம் விளாட போகிறீங்க? என்ன சார் ஏதோ ஒரு கேம் விளாண்டுட்ருக்கீங்க? ஆமாங்க கைஸ் மறந்துட்டேன். இந்த ஆடு வேறு மண்டி கைஸ். இப்போ ஒரு ஆடு வந்துட்டு அதான் ரொம்ப நேரமாகிட்டு ஆடாக வருது கைஸ். என்ன கைஸ் நம்மளுக்கு ரேட்டிங்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டான். என்னது இங்கே ரொம்ப குளிராக இருக்கும் கைஸ். இங்கே ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கூலாக இருக்கான். இங்கே மெசேஜ்லாம் போட்டிருக்கான். என்ன ஐ டூ நாட் சஜெக்ட் மறுபடியும் ஆடா. என்ன கைஸ் இந்த கடையை இப்போ சஜஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான் ஒருத்தர். ரெட்ரோ கேம்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம அர்கேட் மிஷின் நிறைய வைக்கணும். இந்த கேம்லாம் நல்லா இருக்குதுன்னு போடுறான்.
அப்புறம் சரி இங்கே கேம்ஸ்லாம் வாங்குவாங்க நம்ம பிசிக்கலாம். ஜிடிஎஃப் 6 இருக்குது, மைன்கிராஃப்ட் இருக்குது, மைனர் கிராஃப்டர், விச்சர் 4 இருக்குது, பக் ராயல், ஃபீஃபா இருக்குது, ஃபீஃபான்னு மாற்றிருக்கானே விச்சர். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இப்போதைக்கு சைபர் பங்க் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 போதும். இங்கே ரொம்ப கூலாக இருக்காங்க. இங்கே டெம்பரேச்சர் மீட்டர் ஏதாவது இருக்குமான்னு பாருங்க. இங்கே ஏசியில் மட்டும் மாதிரி இருக்குது டெம்பரேச்சர் மீட்டராக. இங்கே கொஞ்சம் வார்மாக இருக்குது. இங்கே ரொம்ப கூலாக இல்லை, கொஞ்சம் கோல்டாக இருக்குது. வரணும் இங்கே ஃபேன் எடுத்து அமர்ந்துட மாட்டேங்கிறேன், ஏன்னா ஏசி இருக்குல்ல இங்கே. இது போதும், ஏசியும் ஃபேனையும் போட்டால் ரொம்ப கூலாகிட்டேன்னு நினைக்கிறேன் கேஸ். அதான் ஓடிட்டாங்க. இப்போ இங்கே கொஞ்சம் வார்மாக இருக்குது கேஸ். இன்னைக்கு ரொம்ப சூடாகுது, ஏசி வேலை செய்ய போயிட்டா. ஏன் கேஸ் மறுபடியும் ஆகிடு என்ன கேஸ். இங்கே ரொம்ப ஏசி போட்டால் ரொம்ப சூடாக இருக்குது. சரி பரவாயில்ல, இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கேஸ் கஸ்டமராக வந்துட்டே இருக்காங்க நிறைய பேர். சூப்பர் கேஸ். சார் விளாண்டு முடிச்சிட்டிங்களா சார்? என்ன சார் ஒருத்தர் ப்ளூ சட்டை போட்டு வந்திருக்காரு, ரெட்ரோ கேம்ஸ் விளாட்ணுன்னு. அது 90s கிட்னு நினைக்கிறேன். இன்னும் இங்கேஸ் இங்கே கொஞ்சம் வாமாக இருக்குது. திருடன் இவன் திருடங்க ஏதோ திருடிட்டு போவோம். பைத்தியங்க அவனை அடித்து கொள்ளணும். பேட்டு வச்சுருக்காங்க பாருங்க. திருடங்க இவன் திருட்டு பயலை இன்னத்தில் எடுத்துகிட்டு போகிறான். லூசு பையன் என்ன மறைஞ்சிட்டான் போயிட்டான். போலீஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்களா, எல்லாம் எங்கே பண்ணுறாங்க சார்? விளாண்டு முடிச்சிட்டிங்களா சார்? சூப்பராக இருக்குது சார். சார் காசு கொடுத்துட்டிங்களா சார்? ஏன் சார் அழுதுகிட்டே போகிறீங்க? சரி தான் இன்னொரு அர்கேட் மிஷின் வேணால் வாங்குகிறேன். இப்போ ரேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கீங்க. அந்த அர்கேட் மிஷினுக்கு தான் நிறைய பேர் வராங்க. அர்கேட் மிஷின் அப்படின்னா இப்போ 3000 ரூபா இருக்கா? பெஸ்ட்டு அர்கேட் மிஷின் ஏதாவது வாங்கிடுவோம். 3000 ரூபாய்க்கு இவ்வளோ இருக்குது. அது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகம். இப்போதைக்கு ஒரு ரெயின்போ ++7 ஏதோ கேம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிசியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா கேஸ்? ஏன் கேஸ் இங்கே நிறைய மிஷின்லாம் இருக்குது, நல்லா இருக்கும். ஒர்க்கர்ஸ் இப்போ பாடி கார்டெலாம் வைக்கலாமா? பாடி கார்டை போட்டோம் இந்த மாதிரி வர மாட்டான். என்னது இங்கே இந்த இதை போட்டிங்கன்னா காப்ஸ் வந்து எப்போவும் இங்கே இன்ஸ்பெக்ஷன். இது வந்து ஆட் பிளாக்கர்லாம் இருக்குது. ஃபேக் ரிவ்யூ கொடுக்குற வரைக்கும் காசு கொடுக்கலாமா? ஏதாவது ஐட்டம் மறுபடியும் ஆடு நகை சேடாக வருது. மறுபடியும் இன்னைக்கு சேடு மேலே ஆடாக வருது. சரி கேஸ் கடை வேறு எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். வேணா இன்னும் ஒரு 8 நிமிஷம் ஓட்டுவோம் கடை. ஒரு 5 நிமிஷம் ஓடுவோம். இன்னைக்கு இங்கே பாருங்கள் மைன்கிராஃப்ட் விளாண்டுட்ருக்காங்க. ஆனால் மைன்கிராஃப்ட் என்ன மேரியோ மாதிரி இருக்குது. சூப்பர் மேரியோ விளாட்றவங்க மைன்கிராஃப்ட்லாம் விளாட்றாங்க. இன்னும் மைன்கிராஃப்ட்லாம் விளாட்றாங்க. இன்னும் கூச்சு போடுறாங்க. கேஸ் மைன்கிராஃப்ட் கிடையாது நினைக்கிறேன், இது ஏதோ ஒரு ஆக்ஷன் கேம் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒரு மில்ட்ரி மேன் நேதாஜி மாதிரியே இருக்காங்க. நேதாஜி என்ன விளாட்றது? இந்த கேமாக விளாட்றது. ஆமாம் கேஸ் நம்ம ஆர்டர் போட்டோம்ல வெளியே, அது வந்துட்டு கேஸ் வந்துட்டு பாருங்கள். ரெயின்போ ++7 இந்த கேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேட் அதிகம் கேஸ், 3000 ரூபாவாம். இந்த கேம் பார்க்கவே சூப்பராக இருக்கே. விளாட எப்படி ரொம்ப ரேட்டு வேறு அதிகம். வாங்கி போடுவோம். திருப்புடா எவ்வளோ நேரமாக திரும்புது. சரி ஒட்டி வச்சுருவாங்க, ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக போயிடுவாங்க. விளாடுவோம். இடம் வச்சாலும் நிறைய வச்சுக்கலாம். மணி இதுக்கு மேலே ஆச்சுன்னா போக முடியாது, வரமாட்டாங்கன்னு வருமே. ஒன்று மணி எத்தனை இவ்வளோ தான் ஆகுதா? அதுக்குள்ளே இருப்பான். இன்னைக்கு இங்கே கேம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறான் இந்த கஸ்டமர்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரி அப்படியே போடுவோம். மறுபடியும் இன்னொரு சார் வர்றாரு. கேம்ஸ் கொஞ்சம் என்னத்தை வாங்க, ஃபீஃபா வாங்கியாச்சு, விச்சர் வாங்கியாச்சு, மைன்கிராஃப்ட் வாங்கியாச்சு, பக் ராயல் வாங்கிடுவோம். இன்னொரு திருட வரான் பார்த்துட்டேன் போய். அங்கே போயிட்டான். கேஸ் நான் ஒன்று பார்த்துருக்கேன். வெளியே போய் எவனாவது இந்த பேட் இருக்குல்ல மறுபடியும் ஆடு. இந்த வெளியே போய் எவனாவது ஒருத்தன் ஆடுவான்பா, நடந்துகிட்டு இருப்பாங்களா, அவங்கள அடித்தா நம்மளை இப்போ போலீஸ் ஃபைன் கேட்டணும். மறுபடியாடா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன். தெரியாமல் பாஸ் பண்ணுற பட்டன் போய் இப்போ ரெக்கார்டிங் பட்டன் ஆஃப் பண்ணிட்டேன். சரி இங்கே பாருங்கள் டைம் எத்தனை, ஒரு இவ்வளோ ஆயிட்டா
இன்னும் கொஞ்ச நேரம் ஆடுவோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். கடையை சேவ் பண்ணிட்டு தூங்கிடும். வீட்டுக்கு போய் தூங்கணுமா, இல்லைன்னா இது இப்போ ஒரு டைம் குறிப்பிட்ட டைம் வச்சுருக்கேன். அந்த டைம் மறந்துட்டேன். அந்த டைமுக்கு அப்புறம் எவனும் வரமாட்டாங்க கஸ்டமர். எவனும் ஜிசிடி கேஃபே கடையே சூப்பராக இருக்குது பாருங்க. எஸ் ஒரு கஸ்டமர் யாராவது பேர் என்ன போட்டுக்கு லம்பேரியா லேம்பர்னு ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயராக இருப்பாங்க நினைக்கிறேன். அவருக்கு கேமில் சோம்பேறித்தனமாக இருக்கும். இவங்க பாருங்கள் ஒரு லம்பர் ஜாக் மாதிரி வந்திருக்காரு பாருங்க. எவ்வளோ பெரிய மொரட்ட அங்கிள் வந்திருக்காரு பாருங்கள். வெறப்பாக வராது பாருங்கள். எவ்வளோ கேம் விளாட்றாரு. போலீஸர் நோட்டை விட்டே போயிட்டுருக்காங்களே. போலீஸர் ஏன் கண்ணை மட்டும் மேலே போய்க்கிங்க ஜிசிடி கேஃபே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நிறைய பேர் வராங்க. இங்கே பாருங்கள் மொரட்ட அங்கிளோட தம்பி மாரி இருக்கார். போங்க சரி போங்க சார், அடுத்த தடவை மறக்காமல் வந்துடுவீங்களா சார். இங்கே பாருங்கள் முதல் கஸ்டமர் மறக்க முடியாது. ரெகுலர் கஸ்டமராகவே ஆகிட்டார். என்ன செலுத்த பார்த்துட்ருக்காரு. சார் கடைக்கு போகிற மாட்டேக்காரு. காசு தர மாட்டேக்கான். காசு தராமல் ஓடிடுவான். சரி பேஸ் நினைக்க நிறைய பேர் பேட்டடு ஓடு அவனை அடி. எங்கே இருக்கான். காசு தரா சாவுடா. காசை தராமல் ஓடிட்டுருக்கான். அங்கே பாருங்க ஹோம்லெஸ் மாதிரி வீட்டுக்கு கடைக்கு போகிறான். நல்ல வேலை தெரியாமல் அவங்கள அடிச்சிருப்பேன். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டால் எப்போ என்ன பண்ணுறான். போயிட்டான் அவன். சரி டைம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கு அப்புறம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சரி இந்த கேமை இதோடு முடிச்சிடும். வீட்டுக்கு போய் கடையை பூட்டிடும். இல்லை க்ளோஸ் போட்டுருவோம். ஆமாம் இப்போ பாடி கார்டை வேணால் போட்டுருவோம். போவே இன்றைக்கே பாடி கார்டை போட்டுருவோம். ஏன்னா இந்த இந்த இவன் காசு கொடுக்காம போயிடுவான். அவன்லாம் வந்துடுவான். அதான் பாடி கார்டை ரெண்ட்டு போட்டுருவான். பாடி கார்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். யாரும் நிற்காங்களே. கடையை போட்டுனா போயிடுவானோ, போக மாட்டான்னு. பாடி கார்டை பாருங்க என்ன எட்டி பார்த்துட்ருக்கான். பாடி கார்டு எனக்கு வணக்கம் போண்டா. காற்று வரட்டும். எவ்வளோ நக்கல் பண்ணுறான் பாருங்க. இருக்கட்டும் உனக்கு சம்பளம் கொஞ்சம் குறைச்சி விடுவோம் பேர். சேம் போலீஸ்காரர் நம்ம வீட்டு நோட்டை விட்டு போயிட்டுருக்காரு. சரி போடுவோம். சீக்கிரமாக ஏறடா. இங்கே சைடு போகணுமா. இதாக இருக்குது வீடு. பெட்ரூமில் தூங்கிடுவோம் கேஸ். இப்படி பண்ணால் தூங்கினா தான் சேவ்னு நினைக்கிறேன் கேஸ். இந்த கேமில் இப்போ தான் பார்த்தேன். அலாரம் ஆஃப் பண்ணுவேன். கேம் சேவ் ஆகிட்டு. சரி கேஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன். சரி பாய் கேஸ் பாய்னு சொல்லிக்கிறேன்.